அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று நம்ம பயணம் சவுதி அரேபியாவில் தொடங்க போகிறோம். ஏன்னா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் தரப்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அந்த அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பித்தாவே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முந்தைய நாள் கூட அமைதியாக இருப்பாங்க. ஆனால் என்றைக்கு அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி வெறிபிடித்த வேங்கைகளாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன தாக்கல் நடத்தினாங்க, ட்ரம்ப் தரப்பில் நிறுத்துங்க அப்படின்னாலும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அந்த ஏரியாவில். அப்புறம் கிரீன்லாந்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அமெரிக்காவுக்கு எதிராக. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இஸ்ரேல் நடந்த நிகழ்வுகள். அமெரிக்கா மறுபடியும் ஒரு 25% வரி விதிச்சிருக்காங்க குறிப்பாக. பட் இப்போ வேறொரு நாடுகள் மீதும் குறிப்பாக ஈரான், சீனா மீதும் அடுத்தடுத்த வரிகளை விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவும் சீனா மீது ஒரு சில வரிகளை விதிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அமைதி பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சம் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. இன்று புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இவர் யாருன்னா ஹஃபீஸ் சையத்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், குவாரி சக்சதா. இந்த சக்சதா அவர்கள் அன்ஒன் மேன் கராச்சியில் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வரும்போது யாருன்னே தெரியல, திடீர்னு மர்ம நபர்கள் போயிட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. சம்பவ இடத்துல இறந்து போயிட்டார். லக்ஷர் இ தொய்பானுடைய தீவிரவாத இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் ரைசர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஹஃபீஸ் சையத் தான் மர்ம நபர்கள் சுடப்பட்டதில் லைட்டாக உயிர் பிழைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்ற தகவல் சொன்னாங்க. அவரோட இன்னொரு தம்பி க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் மர்ம நபர்களால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பு சுடப்பட்டு அவர் இறந்து போனார். அதை தொடர்ந்து ஒரு வாரம் கூட இல்லை இந்த ஒரு நிகழ்வு. பாகிஸ்தானில் தொடர்ந்து மர்ம நபர்களால் தேடப்படும் தீவிரவாதிகள் பெரிய அளவுக்கு சுட்டு கொல்லப்படுவது என்பது அங்கே தீவிரவாதிகள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யார் அந்த மர்ம நபர்னு தெரியல. இதுவரை கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 25 தீவிரவாதிகள் பக்கம் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சமீப காலமாக இப்போ ஜனவரிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நெருங்க வாரத்துக்கு 1-2 அதிகமாகிட்டே இருக்குது இந்த தீவிரவாதிகள் மீது நடத்தப்படுகிற துப்பாக்கிச்சூடு. பாகிஸ்தான் தரப்புலையும் கிட்டத்தட்ட 25 சம்பவம் நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு குழு கூட கிடைக்கல. யார் சுடுறாங்க, எங்கேருந்து சுடுறாங்க, ஏன் அவங்கள பிடிக்க முடியலன்னு தெரியல. ஒருவேளை பாகிஸ்தான் இராணுவத்திலே உடந்தையா இல்லை காவல்துறையே உடந்தையா அப்படின்னு இன்னொரு கேள்விக்குறி கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு மர்ம நபர்கள் பாகிஸ்தானுக்குள்ளார புகுந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் தீவிரவாதிகள் மீது. தேடப்படும் தீவிரவாதிகள் குறிப்பாக இந்தியா ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த தீவிரவாதிகள்லாம் உங்கள் நாட்டில் இருக்காங்க, கொஞ்சம் எங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் பாகிஸ்தான் மறுத்துட்டாங்க. அப்படி ஒரு நபர்களே எங்கள் நாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவங்களால வெளியே சொல்லவும் முடியல. ஏன்னா இவங்க அப்படி ஒரு நபர்களே இல்லைன்னு சொல்கிற தீவிரவாதிகள் தொடர்ந்து சுற்று கொல்லப்படுகிறது யார்? பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது குற்றச்சாட்டு வைத்திருந்தாலும் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ மிகப்பெரிய நபர் யார்? அந்த மர்ம நபர். அதுதான் அந்த மர்ம நபரோடு நம்ம அந்த பதிவை தொடங்க ஆரம்பிச்சிடலாம். குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பிலே, சார் நீங்கள் எவ்வளோ தான் அமைதி பேச்சுவார்த்தை எடுத்தாலுமே, ஆனால் நீங்கள் எப்போ அமைதி பேச்சுவார்த்தை எடுத்தீங்களோ அதுக்கப்புறம் தான் தாக்கல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னோடனே நான் என்ன சொல்கிறது தெரியல, பேட் கைஸ்ன்ற மாதிரிலாம் கொஞ்சம் புலம்பி தள்ளிட்டார் மனுஷன். என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே புரியல. ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த பேச்சுவார்த்தை. 2 தரப்புலையுமே மாறி மாறி குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் சொன்னாலும் அமைதி இருக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தாக்கல் நடத்துறது தான் ரியாலிட்டிக்கு பொருந்தாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நிச்சயம் இந்த தடவை ஒரு பாசிட்டிவ் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக அவர் சொல்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ட்ரம்ப் என்னைக்கு ஓடி நான் அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து தான் 2 தரப்புலையும் வெறிகொண்ட வேங்கைகளாகி மாறி மாறி தாக்கல் நடத்தியிருக்காங்க. சரி, இன்று மட்டும் என்ன, சவுதி அரேபியாவில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை. குறிப்பாக கருங்கடல் பகுதியில் வாணிப ஒப்பந்தங்கள், அதாவது கடல் வழியில் ஏற்றுமதி இறக்குமதியை உறுதி செய்யணுன்றதுக்காக தான் இன்றைய பேச்சுவார்த்தை. முழு அமைதிக்கான பேச்சுவார்த்தையே அப்படின்னா கிடையாது. ஒன்று கருங்கடல் பகுதியில் ஏற்றுமதி இறக்குமதி, 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தக்கூடாது. ஆக்சுவலாக பாருங்கோ, இதற்கு முன்பே சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 2 நாடுகளும் ஃபஸ்ட்டு உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நான் தாக்கல் நடத்த மாட்டேன்னு. அதுக்கப்புறம் ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஷார்ட் பீரியட் இல்லாமல் நிரந்தர பேச்சுவார்த்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவே இன்னும் கடைபிடிக்கல.
அப்படி இருக்கும்போது இவங்க இங்கே வந்து எப்படி இவங்க கடைபிடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு சவுதி அரேபியாவில். இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கல. வர வர இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை, 2வது ரவுண்டு போது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பக்கம் போகுது. எது சீரியஸாக இவங்க தாக்கல் நிறுத்துகிற மாதிரி தான். இதே மாதிரி தாங்க இதுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஃபுல் டே நடத்தினாங்க. ஒரு நாள் மாறி மாறிங்க, இந்த ரூம் போகிறது அந்த ரூமு போகிறது, என்னப்பா நீ என்னப்பா சொல்கிற, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, ஓகேப்பா ரைட்டு, அவ்வளோதான். ஒன்று ஜெலன்ஸ்கி வந்து ஒரு டீமே போச்சு, அவ்வளோதான். சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்தார், அவ்வளோதாங்க. நான்லாம் வந்து நடத்தவே மாட்டேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே தாக்கலே நடத்த மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு தான். அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் நான் சீரியஸாக எடுக்காததுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு நான் 4 நிகழ்வுகள் நான் சாட்சிகளாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி கிரிமியா பகுதியில் மறுபடியும் எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான ஒரு பெரும் முயற்சி நடத்தப்பட்டது உக்ரைன் சார்பாக. அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது இப்போ ரஷ்யா வந்து அதை முறியடிச்சிட்டோம், என்னோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தின முயற்சியை முறியடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. 1. 2வது என்னென்னா, அது பெல்குரோத் பகுதியில் இந்த HIMARS மூலயமா ஒரே ஷூட்டில் 4 ரஷ்யாவுடைய ஹெலிகாப்டர் வந்து வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஐயா, நான் ரஜினி படத்தில் கூட ஒரே குண்டில் 2 பேர்த்த சுட்டதை வேணால் பார்த்துருக்குறேன். ஏன்னா 2 திருடங்க இருப்பாங்க, ரஜினிக்கிட்ட ஒரு கண்ணு தான் இருக்கும். டக்குன்னு ஒரு பிளேடு தூக்கி போட்டு சுடுவார், அந்த பிளேடில் பட்டு குண்டு 2ஆக போயிட்டு 2 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் வேணால் நான் பார்த்துருக்குறேங்க ஐயா, இல்லை கேள்விப்பட்டிருக்குறேங்க ஐயா. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, HIMARS ஒரே குண்டு இப்படி வளைஞ்சு 4 ரஷ்யாவுடைய ஹெலிகாப்டர் தும்சம் பண்ணி தூளாக்கி பொடியாக்கி சாம்பலாக்கி போட்டுட்டோம். பெல்குரோட் ரீஜனை தொடர்ந்து நாங்கள் முன்னேறிட்டு இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக முன்னேறது உண்மைதாங்க. சமி ரீஜனுக்கு கீழே பெல்குரோத் ரீஜியனில் தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ சம்பவம் நம்பர் இது 2. 1 கிரிமியா, அடுத்தது பெல்குரோத் ரீஜியன். அது இல்லாமல் இந்த குருக்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறோட வீடியோ பதிவு வந்திருக்கிறது. அதுலேயும் தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குது. மறுபடியும் ஒரு சின்ன ட்ரோன் தாக்குதல் இந்த பக்கம் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. சரி, பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, 2 பகுதியை டார்கெட் வைக்கிறாங்க. 1 டினிப்ரோன்னு சொல்லிட்டு அந்த ஜாப்ரோசியா பக்கத்தில் ஒரு ஆறு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 700 அட்டாக் போன இந்த வாரத்தில் மட்டும் 700 அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்களாம். 700 அட்டாக்கில் நிறைய அவங்களோட மொத்தமே இழந்து போயிட்டாங்க அப்படின்ற சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில். அங்கே மட்டும் இல்லை, சமி ரீஜியனில் ஒட்டுமொத்தமாக தாக்கல் நடத்தப்பட்டதில் 28 மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 சில்ட்ரன் வந்து ரொம்ப படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ 30 கிலோமீட்டருக்கு மேலே சமி ரீஜியன் வந்து ஏற்றுமதிக்கு ரொம்ப முக்கியமான நகரங்கள். இந்த 2மே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு தாக்குதலை இவங்களும் பதில் நடத்துகிறாங்க. எப்போ அமைதி பேச்சுவார்த்தை இங்கே நடந்துட்டுருக்கு, இப்போ சவுதி அரேபியாவில் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த தாக்கல் நிகழ்த்துறாங்க. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். ஒன்று இன்னொன்னா, மாஸ்கோவில் குறிப்பாக பென்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு லக்ஸூரியஸ் ஹவுஸ் மாதிரி. அந்த லக்ஸூரியஸ் ஹவுஸில் திடீர்னு தீப்பற்றி இருக்குது. அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். ஐ திங்க் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி நடந்திருக்குன்றாங்க. எக்ஸ்ப்ளோஷனாக யாரோ நபர்கள் வைத்திருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரியல. ரஷ்யா வந்து தனது தீவிர விசாரணையில் ஈடுபட்டுருக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ மர்ம நபர்கள். சரி, நம்ம ஐரோப்பாவுக்குள்ளே மர்ம நபர்கள் பண்ணாங்கன்னா அது ரஷ்யா. அப்போ ரஷ்யாவுக்குள்ளே மர்ம நபர்கள் பண்ணாங்கன்னா அது யார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒன்று உக்ரைனார்கள், ஐரோப்பாவாக இருக்கும். ஸோ யாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை ஜேம்ஸ் பாண்ட் டீம் ஏதாவது வெறிகொண்டு வேங்கைகளாக செஞ்சுருப்பாங்களா? இன்னைக்கு காலையிலேயே ஒரு டவுட் வந்தது. என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா, நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த ஹீத்ரோன்ற விமான நிலையத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப வெடிஞ்சு ரொம்ப பிரச்சனையாச்சுல, ஒரு 18 மணி நேரம் பக்கம் சேவை துண்டிக்கப்பட்டது இல்லையா? ஏதோ ஒரு ரஷ்யாவுடைய பாஸ்போர்ட் அந்த எரிஞ்ச பக்கம் இருந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ஒன்றும் பெருசாக வரல. ஒருவேளை இவங்களே அந்த பாஸ்போர்ட்டை போய் செஞ்சு அங்கே போய் பாதி எரிஞ்சு கொண்டு போய் காட்டினாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதனால் அந்த பிரச்சனைகள் ஒருவேளை அந்த எம்ஐ டீம் ஏதாவது வந்து ஜேம்ஸ் பாண்ட் டீம் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது ஒரு விசாரணை வந்து போயிட்டுருக்கு அங்கே ஒரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் வருமானா வருன்றாங்க. இன்றைக்கி ரஷ்யா சார்பாக UAEக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. பின் சையத் அல் நஹ்யான் அவர்களுக்கு வந்து ஷேக் முகமது பின் சையத் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறார். நீங்கள் தான் இந்த கைதிகளை பரிமாற்றுறதுல மிக முக்கிய பங்காற்றுனீங்க, அமைதி பேச்சுவார்த்தையில் நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நன்றியை சொல்லிட்டாங்க. ஐயா, நம்ம ஒரு தகவலை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து உறுதியாக இருக்கிறோம். இந்த ஐரோப்பா நாடுகள் பேசப்படுகிற வசனங்கள்லாம் வந்து சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்றது நம்ம வெட்ட வெளிச்சமாச்சு. ரவிக்குமார் RK சேனலில் கூட
கனடாவுடைய அடுத்த பிரதமர் 6 நாளைக்குள்ளார அவர் போட்ட வசனம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்றது நம்ம சொன்னோம். நம்ம அதுக்கு இல்லாமல் இன்னொரு டைலாக் கூட நம்ம பெரிய அளவுக்கு பேசணும். நம்ம இப்போ அடுத்து இன்னொரு சம்பவம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. யூகேனுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் கொஞ்சம் ஒரு வாரமாக அப்படி வெறிபிடித்த வேங்கையாக இருந்தார். யார் என்ன பேசினாலும் அனுப்புங்கள் 10,000 வீரர்களை, உடனடியாக நிலைநிறுத்துங்கள் உக்ரைனுடைய எல்லை பகுதியில், யார் தடுத்தாலும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம். நாங்கள கொஞ்சம் ஒரு வாரமாக என்னன்னு தெரியல, அவங்களுடைய இராணுவ அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா பாஸ் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லிட்டார். அது நடைமுறையில் ஒரு ஒவ்வாத விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த உக்ரைனுடைய எல்லை பகுதியும் பாதுகாக்கணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60,000-70,000 வீரர்கள் வேணும். நாங்கள் வெறும் 10,000 மட்டும் அனுப்பி நாளைக்கு ஏதாவது ரஷ்யா தாக்கல் நடத்தி இழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அது யூகே மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக ஏற்கனவே ரொம்ப சிக்கலை சந்தித்து இருக்கிற யூகே இந்த மாதிரி சூழ்நிலையில் அது நடக்காது பாஸ் அப்படின்ட்டாங்க. அது நாங்கள் ஒரு லெட்டர், ஃபார்மல் லெட்டர் மாதிரி இப்போ இராணுவத்திலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு ரெக்வஸ்டேஷன் மாதிரி இது மாதிரி சொன்னார்னா இவங்க ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க. ஐயா, நீங்கள் நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, இது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை போட்டு விட்டாங்களாம். அதான் நம்ம சொன்னோம்ல, யூகேவும் சரி, இவரும் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களும் சரி, ஒரு வீரர்கள் அனுப்பிட்டாங்கன்னா சரிங்க, நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம். நம்ம உங்க ரொம்ப வாய்க்கிலேயே வசனம் பேசுகிறாங்க, வடையாக சுட்டு தள்ளுறாங்க ஐரோப்பா நாடுகள். பார்க்கலாம் எத்தனை வீரர்கள் அனுப்புகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி செக் ரிப்பப்ளிக்கோட பெட்டர் பவுல் அவர்கள் அப்போ அங்கே போயிட்டு உக்ரைன் பார்த்துட்டு போயிட்டு ஐயா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்காங்க. எத்தனை வீரர்கள் அனுப்புன்னு பார்க்கலாம். முதல்ல ஐரோப்பா நாட்டில் நேட்டோ இல்லாமல் உங்களால் வீரர்கள் உருவாக்க முடியுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வச்சுட்டு அதை முதல்ல நீங்கள் தயார் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான டைலாக் எல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குன்னா, அந்த நியூஸை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நபர்கள் அடுடே யூகே 10,000 பேர் அனுப்புகிறாங்களா, சூப்பர்ப்பா அப்படின்னு நம்புறாங்க. பத்தியா, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தான் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேலாம் யார் யார் என்னன்ட்டு அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்றது தெரியாதா. இதில் போதாத குறைக்கு நேற்று வேற எல்லா செய்தியும் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க. சீனாவிலிருந்து அமெரிக்கான வீரர்களை அனுப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் கூட சொன்னேன், நான் உங்ககிட்ட என்ன ஒரு மாற்றம், இந்த பூ உலகில் இப்படி ஒரு மாற்றமா அப்படின்னு சொன்னல. இன்றைக்கி சீனானுடைய வெளியுறவு செய்தியாளர் யாருங்க சொன்னது, நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு கதையை எழுதி அதுக்கு ஜடை பண்ணி பூ வச்சு சென்ட் வேறு அடித்து வாசனையாக பரப்பிட்டுருக்கீங்க. யாருங்க சொன்னது? அப்படி ஒரு எண்ணமே இல்லை. நாங்கள் எப்போவுமே அமைதி தான், நடுநிலை தான் வைக்கிறோம். எந்த பக்கம் யாரும் அனுப்பலை. இங்கே இருக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்குது, நீங்கள் வேறு போங்க பாஸ், போய் உங்கள் கற்பனை கதைக்கு அந்த பக்கம் போவாங்கன்ட்டு பொடேன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க சீனா தரப்புல இருந்து. ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா கூட, என்னதான் எங்களுக்கு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்தா கூட, நாங்கள் சீனா, ஈரான், நார்த் கொரியானுடைய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டு வைக்க மாட்டோம், அவங்களோட ஒருங்கிணைந்த முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்றதாக இருக்கும்னாங்க. ஏன்னா ரஷ்யாவுடைய முக்கியமான டெலிகேஷன் நார்த் கொரியாவில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதே சமயத்தில் இங்கே ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது எல்லாமே தொடர்ந்து எங்ககிட்ட நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கான ப்ரெஷர் அமெரிக்கா அதிகமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் ரஷ்யா ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துகிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை நடத்தல இந்த விக்ஸாப் அப்படின்றது தான் ரொம்ப பெரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த விக்ஸாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதத்தை முழுமையாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் ப்ரோக்ராமே இல்லாத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குவோம், இல்லைனா எந்தெந்த வகையில் டிஸ்மேண்டில் பண்ண முடியுமோ அனைத்து வகைகளையும் நாங்கள் இறங்க தயாராக இருக்கிறோம். இதில் நீங்கள் வெளிப்படையான மிரட்டலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வார்னிங்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்றாங்க. தொடர்ந்து 2வது நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்று ஐரோப்பா ஓடி கலந்துக்கிட்டாங்க. காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கரெக்டு தான், ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இப்போ இருந்தது அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சராக போயிடும், அது தீவிரவாதிகள் கைக்கு போச்சு அப்படின்னா இன்னும் மோசமாகிடும், அதனால் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ஐரோப்பாவை மிரட்டினாங்க. இன்றைக்கி ஈரான் தரப்பில் மிரட்டல் விட்டுருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஈரான் தனது பொசிஷனை பெரிய அளவுக்கு நிலைநிறுத்துகிறாங்களான்னா கண்டிப்பாக நிலைநிறுத்துகிறாங்க. ஏன்னா இன்று கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க, 4 சேட்டலைட் 4-5 சேட்டலைட்டு விண்ணில் ஏவி வெற்றிகரமாக ஆர்பிட்டில் நிலைநிறுத்திருக்கிறாங்க. ஒன்று ஷாம்ரான், கௌசர், ஹாத்ஹோத், அப்புறம் ஃபக்கர், இதை 4மே அனுப்பியிருக்கோம். இதில் 4ல் 2 உளவு சேட்டலைட்டுன்றாங்க. உளவு சேட்டலைட் பார்ப்பதற்காகவும் இன்னொன்று ஜியோ லொகேஷன் ட்ராக் பண்ணி தாக்கல் நடத்துவதற்காகவும் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிஃபென்ஸினுடைய பவர் பொறுத்த வரைக்கும்
யாராலையும் எதையும் தடுக்க முடியாது. எங்களோட ஈரானுடைய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது, எல்லாமே தயார் நிலையில் இருக்குன்றாங்க. நம்ம நேற்று கூட உங்ககிட்ட ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த கிரேட்டர் டனப் லெசர் டனப் அபு மூசா அந்த யூஏஇ பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே பெரிய அளவுக்கான ஆயுத குவியல்களை இருக்காங்க. ஏன்னா யூஏஇ பிக் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிக் ரோல் பண்ணுறதுனால, பெரிய அளவுக்கு அங்கே உள்ள சம்பவம் பண்ணுறதுனால அவங்களுக்கு எதிரான வேலைகள். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடப்பதற்கான அறிகுறிகள் லைட்டாக தென்படுகிறது. ஒரு பக்கம் நாங்கள் அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிற அமெரிக்காவுக்கு மறுபக்கம் அந்த பதற்றத்துக்கான இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஐயா அங்கே முட்டுங்கள ஐயா. அடுத்தது பார்த்தோன்னா கிரீன்லாந்தில் அடுத்த வாரம் இந்த ஜேடி வேன்ஸ் அவங்களோட ஒய்ஃப் உஷா வேன்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியா வம்சாவளின்னு சொல்லப்படுகிற உஷா வேன்ஸ் அவர்கள் அடுத்த வாரம் அங்கே கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸில் போய் தரையிறங்கிறதுக்கு இன்றைக்கே பெருசாக இன்ஸ்பெக்ஷன்லாம் நடத்திட்டு இருந்தாங்க பயங்கரமாக. அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட பெரிய அளவுக்குலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ கிரீன்லாந்தினுடைய பிரதமர் மியூக் ஜெட்டி என்ன சொல்லிட்டாருன்னா, இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன், இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து ஒரு அதிகாரத்துவத்தை பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிரீன்லாந்தில் பெரிய ஒரு போராட்டம், அவங்க வரக்கூடாது அடுத்த வாரன்றதுனால. பாருங்கள், ஒரு நாட்டுக்குள்ளே அவங்க வர முடியாதுன்னா நீங்கள் ஈஸியாக தடுக்கலாம். ஆனால் கிரீன்லாந்தில் அப்படி இல்லை. பாருங்கள், எந்த ஒரு நாடு வந்து தனது நாட்டில் ஒரு பகுதியை இராணுவ தளத்துக்கு முழுமையாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நாட்டால் தடுக்க முடியாது. ஏன்னா நாட்டோட ஒப்புதலோடு தான் வர்றது போகிறது எல்லாமே. இப்போ இவங்க கிரீன்லாந்தில் பெரும் பகுதி ஒதுக்கிறதுனால இவங்க பாருங்கள், அவங்க நாட்டுக்குள்ளே வர்றது அவங்க நாட்டு பிரதமரை எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஆனால் தடுக்க முடியல. இது ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு சிரியாவிலேயும் இதே மாதிரி முக்கிய பகுதிகள் நாளைக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா, நாளைக்கு சிரியா வேறு யாருன்னா மாறினா கூட துருக்கி வந்துட்டு போகிறது ஈஸியாகிடும். அதனால தான் தொடர்ந்து இன்றைக்கி இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன். அதை நான் முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் வழக்கம் போல் நம்ம உலக தலைவர் எதிர்ப்பு இருக்குமா இருக்காது அந்த இடத்துல. அதனால் யார் ஃப்ரான்ஸ் சொல்கிறாரு, ஃப்ரான்ஸ் வந்து ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து இப்போ அங்கே போகிறது வந்து தனது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. டென்மார்க் வந்து அதை விட கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜேடி வேன்ஸ் அவர்கள், அதாவது அவர் வீட்டுக்காரர் உஷா வேன்ஸோட வீட்டுக்காரர் துணை அதிபராக இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு வந்து டென்மார்க்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. டென்மார்க் வந்து கிரீன்லாந்துக்கு என்ன பண்ணாங்க, நாங்கள் பண்ணுறத விட பெருசாக பண்ணிவிடுவாங்களா? ஐரோப்பா வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிட்டா ஓரமாக போய் பண்ண சொல்லுங்கள், அவங்கெல்லாம் ஐ டோன்ட் கேர், நாங்கள் போதான் தருவோம். அதை வந்து இணைக்கிறது என்பது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சரி, அதாவது இரண்டாவது சம்பவம் கிரீன்லாந்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, இப்போ நம்ம காலையிலேயே நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் என்ன பார்த்தோம், ஆல்மோஸ்ட் துருக்கியினுடைய பேஸ் வந்து கட்டும் போதே தாக்கல் நடத்திட்டாங்க. நிறைய துருக்கியினுடைய ஆயுதங்கள் ஒரு சிலலாம் நிறைய சேதாரமாக இருக்குன்னு நான் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், அமெரிக்காவுடைய ரோல் முக்கியம் அப்படின்னா இது இப்போ தடுத்தே ஆகணும். ஏன்னா நேட்டோ நாடுகளாக இருக்காங்க இல்லையா. அதனால் நாளைக்கு மார்ச் 25-26 துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து மார்க்கோ ரூபியோ அவர்களை சந்திக்கிறாங்க அமெரிக்காவில். போய் இந்த சந்திப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, ஐயா எங்களுடைய விளக்கங்களை சொல்ல போகிறாங்களா, இல்லை சிரியானுடைய ப்ரெசன்ஸை பற்றி பேச போகிறாங்களா அப்படின்னா 3 விஷயங்களை பேசுகிறாங்களாம். உக்ரைன், காசா, சிரியா, இந்த 3 முக்கிய இடத்துல எப்படி அமைதியை உலகில் எப்படி அமைதியை நிலைநிறுத்துவதில் துருக்கியோட பங்கு என்ன அப்படின்றத பற்றியும், நாங்கள் உங்களுக்கு என்ன அடியேன் என்ன உங்களுக்கு உதவி வேலைகளை செய்வது என்பதற்காகவும். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சிஏஏ டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்னதான் தடை விதித்தாலும் இவங்க தொடர்ந்து ரஷ்யாக்கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கினதுனால அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, துருக்கி மீது பொருளாதார தடை விதித்தாங்க. அந்த தடையினால் F-35 உடைய போர் விமானம் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா நீக்குங்க ஐயா, உங்கள் F-35 நிறைய பேர் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு PKK, YPG, இந்த ISSக்கு எதிரான நடவடிக்கையில், டெரருக்கு எதிரான நடவடிக்கை நான் உங்களோட இணைந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பில்லியன் அளவுக்கான வாணிப ஒப்பந்தங்கள், ஏற்றுமதி இறக்குமதிகள்லாம் நம்ம பண்ண போகிறோம் ஐயா அப்படின்ட்டு பேச போகிறாங்களாம். நாளைக்கு இதுதான் அஜெண்டா துருக்கியுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சந்தேகம்னா, F-35 கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்காதானா? இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுவார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எனக்கு
வியாபாரம் தான் முக்கிய அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு எப்போனாலும் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்குமே பிரச்சனை வரும். ஏன்னா நான் உங்களுக்கு நேற்றைய பதிவில் ஒன்று சொன்னேன், சோமாலியா லேண்டுக்கு அமெரிக்கா உதவி செய்கிறாங்க, சோமாலியா லேண்டிலிருந்து சோமாலியாவை தாக்குறாங்க, சோமாலியாவுக்கு நேரடியாக துருக்கி உதவி செய்கிறாங்க. அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு ஒற்றை வார்த்தை F-35 வைத்து தான் தொடர்ந்து துருக்கியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டே இருக்கிறது அமெரிக்கா. அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஒரே ஒரு சூப்பரான டைலாக் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி எர்டகன் அவர்கள் அவ்வளோ பிரச்சனையிலும் அங்கே தொடர்ந்து அவருக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. பெரிய சம்பவம் இன்றைக்கி ஒன்று பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து அடுத்த அதிபருக்கான தேர்தலில் இமாம் மேக்லோ அவர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்த அதிபருக்கான தேர்தலில் இமாம் மேக்லோ அவர்கள் தான், அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னாங்க. அவருக்கு ஆதரவான பல லட்சம் மக்கள் திரண்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது எல்லாமே மேக்கரன் அவர்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். இருந்தாலும் சொல்லிட்டார் தலைவர், நான் இல்லாமல் ஐரோப்பா என்பது கனவில் கூட கிடையாது. இப்போ கூட ஐரோப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னா அது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு மறுபடியும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இவ்வளோ ரணகலத்திலே ஒரு கிளுகிழு பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஐரோப்பாவை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுன்றாங்க. சரி, ஓகே, இந்த டைலாக் நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது, அடிக்கடி கேட்கலாம் அவர் இருக்கிற வரைக்கும், பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப நாளைக்கு எனக்கு தெரியல அவர் நிலைத்திருப்பாரான்றது தெரியல. போகிற போக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பொருளாதாரங்களை பற்றி பேசலாம். குறிப்பாக ஹமாஸ்னுடைய முக்கிய பொலிட்டிக்கல் பியூரோ அடுத்த பிரைம் மினிஸ்டராக அறியப்பட்ட பர்ஹோம் அவர்கள், இஸ்மாயில் பர்ஹோம் அவர்கள் இருந்ததை ஹமாஸ் தரப்பில் உறுதி செஞ்சுட்டாங்க. அதுக்கான தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. அவர் மட்டும் இருக்கல, அடிஷ்னலாக 2 பத்திரிகையாளர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒன்று முகமது மன்சூர் அவர்களும், இன்னொருத்தர் ஓசம் சபாத் அவர்களும், 2 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க இன்றைய தாக்குதலில். ஸோ பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். பட் அந்த பத்திரிகையாளர்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏற்கனவே இந்த ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக இருந்தது. என்னென்னா, இஸ்ரேல் தரப்பில் இவர் பத்திரிகையாளர்ன்றதை விட ஹமாஸுக்கு முழுமையான ஒரு ஆதரவாளர்ன்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் எழுந்திருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி அந்த பத்திரிகையாளர் கொல்லப்பட்டதுக்கு இன்றைக்கி கடுமையான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஹமாஸ் ஆதரவான நாடுகள் எல்லாமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெரும்பாலும் ஹமாஸுடைய வெஹிக்கிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டொயோட்டோவில் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், முன்னாடி இருக்குள்ள அந்த மாதிரியான வெஹிக்கிள் காசாவுக்குள்ளே எங்கெல்லாம் தென்படுதோ அத்தனையும் தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அங்கெல்லாம் கண்டிப்பாக ஹமாஸ் இருப்பாங்கன்ற மாதிரி அந்த தாக்குதலுக்கான பதிவு கொடுப்பாருங்க. இன்றைக்கி ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பொதுமக்களோட வெஹிக்கிளையும் சேர்த்து அவங்க தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல கன் ஃபைட்டும் தாக்கல் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி காலைல ஒரு நியூஸ் ஒன்று பரபரப்பாக போச்சு. எகிப்து சார்பாக திடீர்னு ஓடி நீங்கள் ஒரு 5 இஸ்ரேல் மட்டும் லைவாக விடுங்கப்பா, 1 மாதத்துக்கு மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தலாம், அதனால் எங்களுக்கு ஹமாஸ் பாசிட்டிவ் மெசேஜெலாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை, இஸ்ரேல் முழுமையாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை, நிலைமை கைமீறி போயிடுச்சு, முழுமையாக விடுதலை பண்ணால் அமைதி கொண்டு வரலான்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஆனால் எகிப்து கொஞ்சம் மனசை மாறுறாங்கன்றது தெரியுதுங்க. ஐரோப்பாவுக்கு எகிப்தோட வெளியுறவுத்துறை அமைச்சர் போயிருந்தார். வெளியுறவு மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, காசாவுக்குள்ளார வெதர் பாலஸ்தீனமோ ஹமாஸோடைய பிடியிலே இல்லாமல் காசா கவர்னன்ஸை உருவாக்கணுன்றாங்க. ஒன்று பாலஸ்தீன ஃபேக்ஷன் இருக்கக்கூடாதுன்றாங்க, 2வது ஹமாஸினுடைய இருப்பும் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ எப்படி எகிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த வார்த்தையை சொன்னார்ன்றதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏதோ கொஞ்சம் மாறுதில்லை. ஏன்னா யுஏஇ ஓடி இன்றைக்கி கொஞ்சம் அல்சிசி அவர்கள்கிட்ட உங்களுக்கு எவ்வளோப்பா அமௌண்ட்டு வேணும், உங்களுக்கு கடைசி கட்ட ஒரு வாய்ப்பாக இருக்குது, வேணால் சான்ஸை பயன்படுத்தி பாருங்கள், ஏதாவது ரீஷப்பிள் பண்ண முடியுமா, இல்லை ஃப்ரீயாக ரேட்டில் அவங்கள கொண்டு எதாவது வைக்க முடியுமான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் எகிப்து தொடர்ந்து மறுக்கிறாங்க. ஆனால் அந்த நிலைப்பாடு மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஜோர்டன் கூடயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசி கட்ட நிகழ்வு அப்படி எகிப்தோ ஜோர்டனோ கொண்டு வந்தாங்கன்னா அது உள்நாட்டு பிரச்சனையாக மாறிடும், அது அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும். ஏன்னா எகிப்தில் போராட்டம் ரொம்ப அதிகமாகிடும். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நாட்டையும் மண்ணையும் வீட்டையும் விட்டுட்டு வருவாங்களான்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு சைடில் அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. அதுக்கு உயிர் கொடுத்து அப்பப்போ ஒரு வாரம் போச்சுன்னா திடீர்னு ஒரு தண்ணி கொஞ்சம் உயிர் கொடுத்து மறுபடியும் அதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க.
இஸ்ரேலினுடைய புதுசாக டிஃபென்ஸினுடைய அடுத்த கட்ட தலைவராக வரவரில் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரிகேடர்லாம் நார்மலாக நாங்கள் கேன்சர் சென்டரையோ மருத்துவமனையோ தாக்கல் நடத்த மாட்டோம். அப்படி தாக்கல் நடத்துகிறதா இருந்தால் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்கிட்ட எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும். ஆனால் இது எப்படி ஒரு கேன்சர் சென்டரையும் இன்னொரு மருத்துவமனையும் தாக்கல் நடத்தாங்க தெரியல, அதுக்கான விசாரணை உத்தரவிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. திடீர்னு எனக்கும் புரியல, இப்படி திடீர்னு இந்த அளவுக்கு இஸ்ரேல் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் யார் யாரெல்லாம் தாக்கல் நடத்துகிறோமோ அவங்களுக்கு மீது நாங்கள் விசாரணையை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது நம்பகத்தன்மை எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்க வீரர்கள் அந்தளவுக்கு அவங்க கட்டி காப்பாங்க. பட் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம், காசா நம்ம கேன்சர் சென்டர்லாம் தாக்கல் நடத்திருக்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறார். ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு அந்த டைலாக் மட்டும்தான். ஒருவேளை பத்திரிகைக்காக சொல்கிறாரா இல்லை நிஜமாவே எடுக்கிறாரான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருக்கோம். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, வெனிசுலாவுக்கு தடை விதிக்கிறார். குறிப்பாக வெனிசுலானுடைய எண்ணெய் வளங்களை யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ, இதுக்கப்புறம் எங்கள் நாட்டிலையும் ஒரு சில நிறுவனங்கள் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் 25% வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ரொம்ப முக்கியமான வரி. வேறு ஏதாவது ஒரு நாடு வெனிசுலா கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா நாங்கள் அந்த நாடு மீது 25% வரி விதிப்பேன்றாரு. அது எப்படிங்க விதிக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொருள் விட்டுருவாங்க, வேற ஒரு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா அமெரிக்காவுக்கு, அந்த பொருள் மீது 25% வரி விதிப்பாங்களாம். அதாவது இப்போ இந்தியா வந்து வெனிசுலா கிட்ட வாங்கணும் அப்படின்னா இப்போ மற்ற ஏற்றுமதி இறக்குமதியில் 25% வரி விதிப்புன்னு மிரட்டரா இருப்பேன். இது புதுமையான விஷயமா இருக்குது, புதுமையான பொருளாதார தடையாக இருக்கிறது. அதனால் மறுபடியும் முதல்ல இருந்தாலும் அடுத்து ஒரு பதற்றத்தை கிளப்பியிருக்காங்க. ஈரான் கிட்ட இருந்து தொடர்ந்து எண்ணெய் வளத்தை வாங்கி கொண்டிருக்கிற நாடுகள் மீது பொருளாதார தடை போகிறோம். அது முதல் நாடாக நாங்கள் சீனாவுக்கு போகிறோன்றாங்க. நம்ம இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்து இந்தியா கிட்டே வருவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்போ இந்தியாவும் சீனாவில் இருக்கக்கூடிய 5 முக்கிய பொருட்கள் மீது அதிகமாக இந்தியா வந்து வாங்கி குவிக்கிறாங்க, அதனால் உள்நாட்டு தொழில்கள் பாதிக்கப்படுதுன்னு பொருளாதார தடை வச்சுருக்காங்க. அலுமினிய தாள் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக நம்ம வாங்குறதுனால $873 மேலே டன்னுக்கு அதிகமாக வரி விதிக்கிறாங்க. அப்புறம் ட்ரைக்ளோரோ ஐசோசைனோரிக் அப்படின்னா இது வந்து தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுறது, இதையும் அதிகமாக நீர் சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துகிறாங்க. இதுக்கும் வந்து வரி விதிச்சிருக்காங்க. அப்புறம் மின்னணு வாகனங்கள், சார்ஜர், டெலிகாம் உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடிய காந்த பொருள் இறக்குமதி இருக்கு இல்லையா, இது அதிகமாக வருதுனால 35% வரி விதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் மீது டன்னுக்கு 1700. ஏன்னா இதெல்லாம் தொடர்ந்து அதிகமான அளவுக்கு இங்கே வாங்கி ஸ்டாக் குவிக்கிறதுனால இந்திய பொருட்கள் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற பொருட்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுனால நாங்கள் அடிஷ்னலாக வரி விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரிகளோட மொத்த விஷயம்தான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.